அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த காணொளி பதிவிலே அனைத்து போட்டி பரீட்சைகளுக்குமான இலங்கை சார்ந்த பொது அறிவு வினாக்கள் இந்த காணொளியிலே பதிவிடுகின்றேன். அந்த வகையிலே முதலாவது கேள்வி, இலங்கையில் பலநோக்கு திட்டங்களை உருவாக்கியவர் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது கேள்வி, இலங்கையின் பலநோக்கு திட்டங்களை உருவாக்கியவர் யார் என கேட்கப்பட்டுள்ளது. நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஜே.ஆர். ஜெயவர்தன என்றவர் இலங்கையினுடைய முதலாவது நிதியமைச்சர் ஆவார். இலங்கையினுடைய முதலாவது நிதியமைச்சராக காணப்பட்டவர் தான் ஜே.ஆர். ஜெயவர்தன. அதே போன்று குணசிங்க தொழிற்சங்கத்தினை முதலில் நிறுவியவராகவும் இவர் காணப்படுகிறார். அதே போன்று அனுரா என்றவர் இலங்கையினுடைய முதல் அரசி என்ற பெயரை பெற்றவர். அதே போன்று டி.எஸ். சேனநாயக்கா சுதந்திர இலங்கையினுடைய முதலாவது பிரதமர். அவர்தான் இந்த பலநோக்கு திட்டங்களை உருவாக்கியவர். ஆகவே சரியான விடை முதலாவது விடையாகும். இரண்டாவது கேள்வி, சுதந்திர இலங்கையின் முதலாவது நிதியமைச்சர். சுதந்திர இலங்கையினுடைய முதலாவது நிதியமைச்சராக காணப்படுபவர் டி.பி. குணத்திலக்க. அவர் திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய முதலாவது துணைவேந்தராக காணப்பட்டவர். இலங்கையினுடைய திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய முதலாவது துணைவேந்தர். அதே போல் மார்க்கோ போலோ என்றவர் முதலில் வந்த ஐரோப்பிய இனத்தைச் சேர்ந்தவர். அதே போன்று இவன் பதுதா என்றவர் இலங்கையில் முதலில் வந்த அராபியராக இவர் காணப்படுறார். இலங்கைக்கு வந்த முதல் அராபியராக இவன் பதுதா என்றவர் காணப்படுகிறார். ஆகவே சுதந்திர இலங்கையினுடைய முதலாவது நிதியமைச்சராக காணப்படுபவர் ஜே.ஆர். ஜெயவர்தன. ஆகவே ஜே.ஆர். ஜெயவர்தனம் இரண்டாவது விடையாகும். இலங்கையின் மிக பழைய நாகரீகம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையினுடைய மிக பழைய நாகரீகம் இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மகாபலி என்ற ஒரு அபிவிருத்தி திட்டம். ஆதி மனிதர்கள் ஆதிவாசிகள் வாழுகின்ற வேடுவர்கள் வாழுகின்ற ஒரு இடமாக காணப்படுகின்ற இலங்கையினுடைய மிக பழைய நாகரிகமாக காணப்படுவது பலாங்குடி நாகரிகம். பாகின்களை பழமையான ஒரு குகையாக காணப்படுகிறது. ஆகவே மூன்றாவது விடையக்கூடிய சரியான விடையாகும். இலங்கையில் மிக பழைய காலத்தில் அழைக்கப்பட்ட பெயர். இலங்கை மிக பழைய காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சீலன் என்றது சீனர்கள் இலங்கை அழைத்தார்கள். தம்பபன்னி தான் இலங்கையுடைய மிக பழைய காலத்தில் அழைக்கப்பட்ட ஒரு பெயர், தம்பபன்னி என்று சொல்லி. தம்பபன்னி நான்காவது விடையாகும். இலங்கையின் முதலாவது வரைபடத்தை வரைந்தவர். இலங்கையினுடைய முதலாவது வரைபடத்தை வரைந்தவர் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மார்க்கோ போலோ என்றவர் தான். இலங்கையினுடைய மார்க்கோ போலோ என்றவர் தான் இலங்கையினுடைய முதலாவது வரைபடத்தை வரைந்தவர். ஆகவே முதலாவது விடையாகும். இலங்கையில் காணப்படும் மாவட்டங்களில் 25 மாவட்டங்கள் பெரிய மாவட்டம் என கேட்கப்பட்டிருக்கு. இலங்கையில் காணப்படுகின்ற 25 மாவட்டங்களில் பெரிய மாவட்டமாக விளங்குவது என கேட்கப்பட்டிருக்கின்றது. அதாவது குறிப்பாக அனுராதபுரம், புலனறுவை மாவட்டங்கள் இலங்கையினுடைய பெரிய மாவட்டங்கள் என்ற இதுக்குள்ளே வடமத்திய மாகாணம் இலங்கையினுடைய நிலப்பரப்பிலே அதிக நிலப்பரப்பை கொண்டொரு மாகாணமாக காணப்படுகிறது. குறிப்பாக அதிலே அனுராதபுரம் அதிக நிலப்பரப்பை கொண்ட ஒரு மாவட்டமாக காணப்படுகிறது. ஆகவே சரியான விடை மூன்றாவது விடையாகும். மூன்றாவது விடையாகும். கேள்வி, சர்வதேச நீதிமன்றத்தில் உபதலைவராக கடமையாற்றிய இலங்கை நீதிபதி. சர்வதேச நீதிமன்றத்தில் உபதலைவராக கடமையாற்றிய இலங்கை நீதிபதி யார் என கேட்கப்பட்டிருக்கிறது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சி.ஜே. என்ற வீரமந்திரி. இவர் தான் சர்வதேச நீதிமன்றத்தில் உபதலைவராக கடமையாற்றிய இலங்கை நீதிபதியாக காணப்படுகிறார். பிரான்சிய மால மூரே என்றவர் முதலாவது சபாநாயகர். அதே போன்று நிக்கலஸ் அடிக்கல என்றவர் இலங்கையினுடைய முதலாவது துணைவேந்தராக காணப்பட்டவர். அதே போன்று சர் ஹென்ரிக் என்றவர் இவர் என்றவர் இலங்கையில் ரப்பர் பயிற்சியை அறிமுகப்படுத்தியவர் தான் இவராக காணப்படுகிறார். எட்டாவது கேள்வி, ஏழாவது கேள்விக்கான சரியான விடை முதலாவது விடையாகும். எட்டாவது கேள்வி, சமாதான நீதிவான்களை நியமிப்பவர் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நீதி அமைச்சர் தான் சமாதான நீதிவான்கள் நியமிப்பவர் நீதி அமைச்சர். ஆகவே முதலாவது விடையாகும். இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது தொழில்நுட்ப கல்லூரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மருதான தொழில்நுட்ப கல்லூரி தான் இலங்கையில் முதலாவது தொழில்நுட்ப கல்லூரியாக காணப்படுகிறது. மூன்றாவது விடையாகும். இலங்கை கல்வி வரலாற்றில் முதலாவது பெண் பல்கலைக்கழக உபவேந்தர். இலங்கை கல்வி வரலாற்றில் முதலாவது பெண் பல்கலைக்கழக உபவேந்தர் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது.
அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சந்திரிகா பண்டாரநாயக்கா வந்து இலங்கையினுடைய முதல் பெண் மாகாண முதலமைச்சராக காணப்பட்டவர். அதே போன்று சாவித்ரி குணசேகர இவர்தான் இலங்கை கல்வி வரலாற்றில் முதலாவது பெண் பல்கலைக்கழக உபவேந்தர். பாகை முதலாவது விடையாகும். 11வது கேள்வி, இலங்கையில் வெளிவந்த முதல் தமிழ் பத்திரிகை. தமிழ் பத்திரிகை எதன கேட்கப்பட்டிருக்கின்றது. லக்மினி பகனன்றது முதலாவது இலங்கையில் முதலாவது வந்த பத்திரிகை. இலங்கையில் வெளிவந்த முதல் தமிழ் பத்திரிகையாக காணப்படுகிறது. விட வந்து உதயதாரகை 2வது விடையாகும். இலங்கையில் உயர்ந்த நீர்வீழ்ச்சி, அதாவது உயர்ந்த நீர்வீழ்ச்சி எதன கேட்கப்பட்டு இலங்கையில் உயர்ந்த நீர்வீழ்ச்சி எதன கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னா கட்டன் என்றது வந்து ஒரு மேட்டு நிலம், உயரமான மேட்டு நிலத்தை சொல்லுவார்கள். கொக்கல் என்றது குன்று, உயரமான குன்று. கலனியாறுன்றது இலங்கையில் மிக அகலமான ஒரு ஆறு. பம்பரக்கந்து தான் இலங்கையில் மிக உயர்ந்த நீர்வீழ்ச்சியாக காணப்படுவதாகவே சரியான விடை 2வது விடையாகும். இலங்கையின் நீளமான ஆறு எதன கேட்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், மகாவலி கங்கை 335 கிலோமீட்டர் நீளமானது இலங்கையில் வந்து. அதே போன்று ரம்போடை என்றது ரம்போடை நீண்ட சுரங்கப்பாதை இருக்கிற ஒரு இடம் ரம்போடை. ஆகவே 2வது விடை அதுக்குரிய சரியான விடையாக காணப்படுகிறது. 2வது விடையாகும். தேசிய சின்னம் பயன்படுத்தப்படுவது எப்போதிருந்து? தேசிய சின்னம் எப்போதிருந்து பயன்படுத்தப்படுகிறது? அதாவது இலங்கை குடியரசான பின்னர் 1972ஆம் ஆண்டிலிருந்து தான் இது பயன்படுத்தப்படுகிறது. 1948 இலங்கை சுதந்திரம் அடைந்த ஆண்டு. 1978ஆம் ஆண்டு 2ஆம் குடியரசு யாப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டாக காணப்படுகிறது. ஆகவே 3வது விடை அதுக்குரிய சரியான விடையாகும். 3வது விடை 1972ஆம் ஆண்டு தான் இதுக்கு 3வது விடையாகும். தேசிய சின்னத்தை உருவாக்கியவர் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது. 15வது கேள்வி, தேசிய சின்னத்தை உருவாக்கியவர் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் SM செனவிரத்தின் என்றவர் ஒரு தொல்பொருள் ஆய்வாளர். இவர் தான் எங்களுடைய தேசிய சின்னத்தை உருவாக்கியவர். கர்னல் ஒல்கோட் என்றவர் தேசிய கொடியை உருவாக்கியவர். தேசிய கொடியை உருவாக்கியவர் தான் அவர். 16வது கேள்வி, இலங்கையில் தேசிய சின்னம் வெளிப்படுத்தும் விடயங்கள் நெற்கதிர் அடையாளம் எதனை சொல்லுகின்றது? இலங்கையில் தேசிய சின்னம் வெளிப்படுத்தும் விடயங்களில் வந்து நெற்கதிர் என்னத்தை சொல்ல வருதுன்னு கேட்குறான். இங்கே நாங்கள் பார்த்தோம்னா வீரம் வந்து சிங்கம், சௌபாக்கியம் கலசத்தை சொல்கிறது. அதே மாதிரி உலக நிலைப்பாடு சந்திர சூரியத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி சௌபாக்கியத்தை நெற்கதிரும் சௌபாக்கியத்தான் குறிக்கின்றது. அதே மாதிரி தர்மமும் நீதியும் வந்து தர்ம சக்கரம் சொல்லுகின்றது. தர்மம் நீதியும் தர்ம சக்கரம் சொல்லுகின்றது. ஆகவே சரியான விடை வந்து நெற்கதிர் வந்து சௌபாக்கியத்தை சொல்லுகின்றது. அடுத்தது 17வது, பாடசாலைகள் தேசியமயமாக்கப்பட்டது. பாடசாலைகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு. 1960ஆம் ஆண்டு தான் பாடசாலைகள் தேசியமயமாக்கப்பட்டது. 1993ஆம் ஆண்டு இலங்கை இலவச சீருடை, பாடசாலை மாணவர்களுக்கான இலங்கையில் இலவச சீருடை விநியோகம். அதே போன்று 2001ஆம் ஆண்டு பாடசாலை கல்வி அமைச்சு உருவாக்கப்பட்டது. 1980ஆம் ஆண்டில் வந்து இலங்கை இலவச பாட நூல்கள் வழங்கப்பட்ட ஒரு ஆண்டாக காணப்படுகிறது. இலங்கையில் அரசகர்ம மொழிகள் யாவை என கேட்கப்பட்டிருக்கின்றது. சிங்களம் மற்றும் சிங்களம் தமிழ், சிங்களம் மற்றும் தமிழ் ஆங்கிலம். இலங்கையில் அரசகர்ம மொழியாக தற்போது இருக்கிறது சிங்களம் மற்றும் தமிழ் தான் இருக்கின்றது. ஆகவே 2வது விடையாகும். இலங்கையின் முதலாவது தலைநகரம். இலங்கையுடைய முதலாவது தலைநகரம் வந்து அனுராதபுரம், தற்போது சிறிஜெயவர்த்தனபுர கோட்டை. ஆகவே 3வது விடை தான் அதுக்குரிய சரியான விடையாகும். 3வது விடையாகும். இலங்கை எப்போது குடியரசாக அறிவிக்கப்பட்டது? இலங்கை எப்போது குடியரசாக அறிவிக்கப்பட்டது? 1972ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. ஆகவே 1972 மே 22ஆம் தேதி. இதுதான் அதுக்குரிய சரியான விடையாகும். ஓகே, நன்றி.